அதிமுகவின் செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ், அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிறகாக கூடியிருக்கக்கூடிய முதல் செயற்குழு, என்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? இந்த செயற்குழுல மிக முக்கியமாக அதிமுகவினுடைய தேர்தல் வியூகங்கள் அடுத்த கட்டமாக வலுப்படுத்த வேண்டிய விஷயங்கள் குறித்து தீர்மானங்கள் வர இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த கூட்டணி அம்சத்திற்கான நெஞ்சுக்கிற்கு ஒரு முக்கியமான தீர்மானமானது வர இருக்கிறது. அதே போல இந்த பல்கம்ல நடந்த இந்த காஷ்மீர் துப்பாக்கி சூட்டுக்கு கண்டனம் தெரிவிக்க ஒரு தீர்மானம் வர இருக்கு. அதே போல தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய நிதியாக இந்த 100 நாள் வேலை திட்டத்துல விடுவிக்க வேண்டிய நிதியாக 2999 கோடி ரூபாய் அந்த நிதி வந்ததற்காக நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது மத்திய அரசுக்கு. இப்படியாக கூட்டணியாக இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு ஆதரவாக அதே போல தமிழ்நாட்டுல ஆளும் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. குறிப்பாக நீட் விவகாரம், அதே போல போதைப் பொருள் கட்டுப்படுத்த தவறியட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த தீர்மானம் எல்லாம் இடம்பெற இருக்கு. மிக முக்கியமாக தேர்தல் சமயங்கள்ல முழு பணிகளையும் மேற்கொள்வதற்கான எல்லா விதமான அதிகாரங்களும் எப்பவுமே பொதுச் செயலாளருக்கு வழங்கப்படும். அது சார்ந்த ஒரு தீர்மானமும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் இந்த தீர்மானங்களை வடிவமைக்கப்படுது. இந்த தீர்மானத்தை தவிர கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பேச போகிறார் என்பது மிக முக்கியமாக இந்த செயற்குழு கூட்டத்துல கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. ஏற்கனவே பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அடுத்தடுத்த ஆலோசனைகள் கூட்டம் நடத்திய அதிமுக தற்போது செயற்குழு கூட்டத்தில் கூட்டி இருக்கிறது. அந்த செயற்குழு கூட்டமானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கட்சியின் அவைத்தலைவர் முன்பாக மூத்த தலைவர்களிலிருந்து அழைக்கப்பட்ட பெரும்பாலான ஒரு 98% பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் சொந்த காரணங்களுக்காக வராமல் இருப்பார்கள். எல்லாருமே அவர்களுக்கான அழைப்புகளுடன் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சுபாஷ், இன்றைய செயற்குழு கூட்டத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுவதற்கான காரணம் என்ன? எப்பவுமே ஒரு செயற்குழு கூட்டம்ன்றது ஆண்டுக்கு 2 தடவை நடக்கும். பொதுக்குழு ஒரு டைம் நடக்கும். பொதுக்குழுவோட சேர்ந்து நடக்கக்கூடிய செயற்குழு டிசம்பர் மாதத்துல அதிமுக நடக்கும். மே அல்லது ஜூன் மாதங்கள்ல செயற்குழு கூட்டம் நடக்கும். அதன்படியாக மே 2ஆம் தேதி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. செயற்குழு கூட்டத்திற்கு மட்டுமல்ல, முன்பு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்பாக நடந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டமா இருக்கட்டும், அங்க செல்போன் அனுமதி இல்ல, கீழே வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனா இந்த தடவை யாருமே உள்ள கூட அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல மிக கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தையோ இல்ல அவங்க கிட்ட கருத்தை கேட்டு பெறுவதற்கான விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த கடும் கட்டுப்பாடுகள் இருக்கு. அதாவது செயற்குழு உறுப்பினர்களுடன் வந்த நபர்கள் யாரும் உள்ள அனுமதி கிடையாது. செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த கட்டடத்தின் பிரதான கட்டடத்திற்குள் உள் அனுமதிக்கப்படுகிறார்கள். எஞ்சியவர்கள் வெளியிலேயே காத்திருக்கிறாங்க. அதிமுக தரப்புல இருந்து சொல்லும் பொழுது செயற்குழு மிக முக்கியமான பல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் என்ன பேசுகிறார்கள் என்பதை பேசி முடித்து வந்த பிறகாவும் தெரியலாம். ஆனா அதுக்கு முன்பாகவே விஷயங்கள் வெளிவந்துருது. அதனால அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்க இறங்கியிருக்கோம் அப்படின்றத அதிமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சுபாஷ், மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். பல தருணங்கள்ல முக்கிய நிகழ்வுகள்ல அவர் பங்கெடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில அவருடைய வருகை எப்படி பார்க்கப்படுது? கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல, கடந்த வாரத்தில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல இதே போல அவர் பங்கேற்றிருந்தார். குறிப்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல பங்கேற்றுட்டே இருக்காரு. இருந்தாலும் அவருக்கான மனக்கஷ்டத்தை நீங்கிருச்சா அப்படின்னா அது இன்னும் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டம் அந்த விருந்து கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினருக்கு தன் வீட்டுல. அந்த விருந்துல செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அது இல்லாம இன்றைய கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக கட்சியின் சார்பாக நடத்தக்கூடிய மிக முக்கிய கூட்டங்கள்ல அவர் தொடர்ச்சியாக பங்கேற்று வர்றதை நாம கவனிச்சுட்டு வர்றோம். அதே போல இன்று நடக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டமும் மிக முக்கியமான கூட்டம் என்பதால் அதிலையும் கலந்து கொண்டிருக்கிறார். நன்றி சுபாஷ். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.